சாலையில உட்காந்து போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணி போற வர பஸ், டூ வீலர், ஆட்டோ, அவசரத்துக்கு போற ஆம்புலன்ஸ் கூட விடாத அளவுக்கு சாலை மறியல் பண்ணிருக்காங்க. சாலையில் அமர்ந்து விசிகாவினர் மறியலில் ஈடுபட்டனர். அத்தனை பேர் வேடிக்கை பார்த்துக்கும் போது அந்த மாவட்டத்துல ஒரு இளைஞர் இறங்கி நின்று தைரியமா அந்த தவறை சுட்டி காட்டி தப்புன்னு சொல்லி அவன்கிட்ட கேள்வி கேட்டுக்காரு. இப்படி சாலை மறியல் பண்றது அநாகரிகமான செயல், நீங்க ஓரம் உட்கார்ந்து பண்ணுங்க, இது உங்க தனிப்பட்ட பிரச்சனை இருக்காரு. ஆனா அப்படி மக்களுக்கு இடையூறா பிரச்சனை பண்றவங்கள காவல்துறை தட்டி கேட்காம உனக்கு என்னடா வேலை, அவங்க கூட நீங்க தேவையில்ல வாக்குவாதம் பண்ண, ஓ வேலை எது அதை பார்த்து போட சொல்லி அவனை பீமா வம்பிழுத்து அறையிறாரு. அந்த இளைஞருக்கு என்ன தெரியும், இளங்கண்டு பயம் முடியாது. அந்த கோபத்துல அவன் அறியாமே தடான்னு அந்த காவலரை அடிச்சுட்டாப்ல. அது தப்புதான். மக்களுக்கு இடையூறு பண்றது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ். இது காவல்துறை நீங்க அவங்க மேல வழக்கு போடணும். இல்ல அந்த மறியல் மலையில குறைச்சிட்டாங்க, அதை நிறுத்த சொல்லுங்க. மரத்தை வெட்டிட்டாங்க, அதை பாதுகாக்க சொல்லுங்க. மணல் அல்றியா, அதை தடுத்து நிறுத்துக்க சொல்லி மறியல் பண்ணா கிடையாது. தமிழ்நாடு அரசு பிளெக்ஸ் பண்ண வைக்க கூடாதுன்னு சொன்ன சட்டத்தை மீறி பிளெக்ஸ் வச்சிருக்காங்க. அது வீசிக்காம எந்த கட்சி வந்தாலும் இப்ப எல்லா மாவட்டத்திலுமே அகற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு என்ன செயல்பட்டு அந்த மக்கள்ல ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டா அவன் மேல தசை திருப்பி விட்டீங்க. சரி, அவன் அடிச்சுட்டா அவனை தூக்கிட்டு போய் வழக்கு போடுறீங்க. இப்ப அங்க உட்கார்ந்து 30 பேர் அவன் மேல என்ன வழக்கு போட்டுருக்க, அந்த பிரச்சனையை தூண்டி விட்டது யாரு? என்னடா அது ரொம்ப கேவலமா அப்படி இருக்கு. தயவு செய்து மாவட்டத்துக்கு 1-2 பேர் நல்லவனா இருக்க, அவனையும் அடக்குமுறையால அடக்கி ஒடுக்கி ஒரு உட்கார வச்சுறாங்க. மக்களே, நீங்க தான் உங்களை எல்லாம் உங்க மேல எனக்கு கோபம் வருது. தயவு செய்து ஒரு இடத்துல ஒரு நியாயமா ஒரு உடம்புதா அவருக்குள்ள இறங்கி சப்போர்ட் பண்ணுங்க. அது ரெண்டு வேடிக்கை பார்த்தோமா, யூடியூப் ஒரு லைக் போடுமா, அதை கடந்து போனோமா இருக்காங்க. இருக்கிற 1-2 நாளையும் இறந்துறாங்க. அவ்வளவு நான் சொல்லுவேன். ஆவேசமான அந்த இளைஞர் மறியல் செய்யறவனை விட்டுட்டு என்ன அடிப்பியா என்று ஒருமையில் கேட்டதும் SSI அந்த இளைஞரின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தார். எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுற மாதிரி எந்த நிர்வாகி செயல்பட்டாலும் அந்த கட்சி தலைமை உடனே அவனை கூப்பிட்டு அவனை நீக்கிறதுக்கு எதுக்கு தயக்கம் காட்டுறீங்கன்னு தெரியல. அதே போல மாண்புமிகு தமிழ்நாடு காவல் ஆணையாளர் அவர்களுக்கு ஒரு சில வேண்டுகோள். இந்த இளைஞரோட வாழ்க்கையில ஒரு ஒளிவிளக்காக தான் இருக்கணும். அவன் கேட்டதுல எந்த தவறு இல்லைன்றது எங்க எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனா அவர் ஒரு காவலாளரை கை நின்றது தவறுதான். ஆனா அதை செய்ய தூண்டுறது யாருன்னு சிந்திக்கணும். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். இன்றைய இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ் தைரியமா சாலையில இறங்கி தவறை தட்டி கேட்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரே தைரியம் அந்த விஜய்ன்ற ஒரு முகம் தான். இனி நம்மளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருப்பாங்கன்னு நினைச்சுனா தைரியமா இறங்கி கேள்வி கேட்கிறாங்க. இனி அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்து அவங்களை வழிநடத்த வேண்டியது உங்களோட கடமை.